சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது அதிமுக மட்டும் இல்லை, பாஜகவே நினைச்சாலும் திமுகவோட அமைச்சர்களோட பதவி காலியாகாது, அவர்களுடைய கதையும் முடியாது என ஸ்டாலின் சொல்லியிருக்காராம். அதாவது வேரோடு பிடுங்கி எறிந்தால் திமுக பெரிதாக முளைக்கும், அமித்ஷாவே நினைத்தாலும் திமுகவை தோற்கடிக்க முடியாது என பதிலடி கொடுத்திருக்காரு அமைச்சர் KN நேரு. பாஜகவின் தென்மண்டல பூத் கமிட்டியின் முதல் மாநாடு நெல்லை மாவட்டம் தச்சநல்லூரில் நேற்று மாலை நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பேசினார். அப்போது திமுகவை வேரோடு பிடுங்கி எறிவோம் என்றார். இந்த மாநாட்டில் பேசிய அமித்ஷா, நாடாளுமன்றத்தில் 130வது சட்ட திருத்தம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த சட்டம் கொண்டு வந்தால் பிரதமர், முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் யாரும் 30 நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களின் பதவி பறிக்கப்படும். இதற்காக எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு குரல் கொடுத்துருக்குறாங்க. அவர்களை நான் கேட்குறேன், தமிழகத்தில் அமைச்சராக இருந்த பொன்முடி, செந்தில் பாலாஜி பல மாதங்களாக சிறையில் இருந்தாங்க. அவர்களால் ஆட்சியாளர்களாக இருக்க முடியுமா? ஜெயிலில் இருந்து கொண்டே ஆட்சி நடத்த முடியுமா? இந்த சட்ட திருத்தத்தை MK ஸ்டாலின் கடுமையாக எதிர்க்கிறாரு. அவர் இந்த சட்ட திருத்தத்தை கருப்பு சட்டம் என்று சொல்கிறாரு. கருப்பு சட்டம் என்று கூறுவதற்கு அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை, உரிமையும் இல்லை. ஏனெனில் அவர் தான் இருட்டு கருப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வராரு. இந்தியாவிலே ஏராளமான ஊழல்களை திமுக அரசு செஞ்சுட்டு வருது. இந்த அரசின் ஊழல் பட்டியல் நீளமானது. டாஸ்மார்க், எல்காட், போக்குவரத்து, இலவச வேட்டி சேலை, குழந்தைகளுக்கு வாங்கப்படும் ஊட்டச்சத்திலும் கூட ஊழல் செய்து கொண்டிருக்காங்க. இந்தியா கூட்டணியினர் ஒரு கனவு காண்றாங்க. அது என்னவென்றால், உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்க வேண்டும் என்றும் சோனியா காந்தி, ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்றும் நினைத்து கொண்டிருக்காங்க. அது ஒருபோதும் நடக்காது. உதயநிதி ஸ்டாலின் ஒரு நாளும் முதலமைச்சராக வர முடியாது. ராகுல் காந்தி ஒரு நாளும் பிரதமராக முடியாது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசை வேரோடு பிடுங்கி அகற்றுவோம். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என பேசினார். இந்நிலையில் அமித்ஷா பேச்சுக்கு திமுக அமைச்சர் KN நேரு பதில் கொடுத்திருக்காரு. செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நேரு, விவசாயத்தில் மட்டும்தான் வேரோடு அகற்ற முடியும், எங்களை எதுவும் செய்ய முடியாது. வேரோடு பிடுங்கி எறிந்தால் திமுக பெரிதாக முளைக்கும், அமித்ஷாவே நினைத்தாலும் திமுகவை தோற்கடிக்க முடியாது. 15 ஆண்டுகளாக அந்த வேலையை தான் அவர்கள் செய்கிறாங்க. பாஜகவால் ஒன்றும் செய்ய முடியாது. தொடர்ந்து MK ஸ்டாலின் தான். திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்று வருது. பாஜகவின் ஆசை எப்போதும் நிறைவேறாது. அவர்கள் நினைப்பது எதுவும் நடக்காது. திமுகவிற்கு போட்டியே கிடையாது. தொடர்ந்து திமுக வெற்றி பெறும். இதே நெல்லை தொகுதியில் நாங்கள் வென்று காட்டுவோம் என பேசியிருக்காரு.